இந்த 2 வருடங்கள் ஆட்சியில இந்த ஆட்சியின் மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்து சரியில்லை, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் வேற, செய்யறது வேற அப்படின்னு. திமுக என்பது இப்போதுதான் சரியில்லையா? அது எப்போதும் சரி கிடையாது. அதனுடைய கொள்கை சரி கிடையாது, கோட்பாடு சரி கிடையாது, அதனுடைய சிந்தனை செயல்பாடு எதுவும் சரி கிடையாது. திராவிடம் திமுக அப்படின்னாலே வந்து உங்களுக்கு திரைப்படம் சாராயம். தமிழ் இனத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் வந்து தலையெடுக்க விடாமல் செய்வது, தமிழ் தேசிய அரசியலை தலையெடுக்க விடாமல் செய்வது, இதுதான் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய செயல் திட்டம். இதற்காக நீங்க கொள்ளையடிப்பது, ஊழல், ஊழலுடைய ஊற்றுக்கண் திராவிடம். ஊழலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் திராவிடத்தை ஒழிக்கணும், திமுக ஆட்சியை ஒழிக்கணும். இந்த மண்ணுக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு எதிராக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்கிற திராவிடத்தை, அதன் அரசியல் வடிவமான திமுகவை வீழ்த்துவது, விரட்டி அடிப்பது என்கிற இலக்கோடு தமிழர்கள் செயல்பட்டால்தான் இந்த மண் காக்கப்படும். மக்களை இவர்கள் முட்டாளாக்குகிறார்கள். இதுதான் பச்சையான உண்மை. தேவைன்னா இதே மு.க. ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி வந்து அதிமுக இருக்கிற போது பேசிய பேச்சு என்ன? இந்த ஊழல் பெருவெளியை கொண்டு வந்து கட்சியில நீ எதிர்தரப்புல இருந்து நீ களவாங்குற போது நீ களவாணிப்பைய, என் கூட சேர்ந்து நீ களவாண்டினா நீ நல்லவையா. இதுதான். இதே தான் இப்ப பிஜேபிக்கு இப்ப நாளைக்கு போட்டு செந்தில் பாலாஜியினுடைய சிக்கல்லாம் தீர்ந்துடும். ஸ்டாலின் மருமகன் ஒரு நட்பின் ரீதியாக வந்து போய் பார்க்கலாம்ல. நீங்க இதுக்கு அப்புறம் முன்னாடி என்ன நடக்குங்கிறத பாருங்க. அடுத்து மு.க. ஸ்டாலின் மீது அதான் பாய போறாங்க. இதெல்லாம் மிரட்டுகிற அரசியல். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இந்த மிரட்டலுக்கு நீங்க வந்து பயப்பட மாட்டீங்க. வணக்கம் சவுக்கு நண்பர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பது மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி நிறைய நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கணும். இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். தமிழக அரசியல்ல வந்து நீங்க உற்று கவனித்து வருவீர்கள். தமிழ் தேசியம், தமிழர்களின் உரிமை என்று பல்வேறு தளங்களில் வந்து தமிழக மக்களுக்காக செயல்பட்டு வரீங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகிறது. இந்த 2 வருடங்கள் ஆட்சியில இந்த ஆட்சியின் மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்து சரியில்லை, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் வேற, செய்யறது வேற அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும், அதிமுக மட்டும் இல்ல, பல்வேறு எதிர்கட்சியினர், அவங்க கூட்டணி கட்சிக்கே வந்து சில விஷயங்கள்ல வந்து உடன்பாடு இல்லை. எப்படி பாக்குறீங்க இந்த 2 வருட ஆட்சியை, திமுக செயல்பட்ட இது பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு போகலாம். திமுக என்பது இப்போதுதான் சரியில்லையா? அது எப்போதும் சரி கிடையாது. அதனுடைய கொள்கை சரி கிடையாது, கோட்பாடு சரி கிடையாது, அதனுடைய சிந்தனை செயல்பாடு எதுவும் சரி கிடையாது. திராவிடம் திமுக அப்படின்னாலே வந்து உங்களுக்கு திரைப்படம் சாராயம். இதுதான் அதனுடைய அடிப்படை. திரைப்படத்தையும் சாராயத்தையும் வைத்துக்கொண்டு தமிழ் பண்பாட்டை பாழ்படுத்துவது, தமிழ் மொழியை அழிப்பது, தமிழர் வரலாற்றை மறைப்பது, தமிழ் இனத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் வந்து தலையெடுக்க விடாமல் செய்வது, தமிழ் தேசிய அரசியலை தலையெடுக்க விடாமல் செய்வது, இதுதான் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய செயல் திட்டம். இதற்காக நீங்க கொள்ளையடிப்பது, ஊழலுடைய ஊற்றுக்கண் திராவிடம். ஊழலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் திராவிடத்தை ஒழிக்கணும், திமுக ஆட்சியை ஒழிக்கணும். சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் சாராயத்தினுடைய ஊழல் தொட்டி திராவிடம். நீங்கள் திராவிடத்தை ஒழிக்காமல் சாராயத்தை ஒழிக்க முடியாது. அப்ப இந்த நிலத்தில் தமிழ் தேசிய நலன்களுக்கான, தமிழ் தேசிய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படின்னால் அதற்கு இந்த மண்ணுக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு எதிராக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்கிற திராவிடத்தை, அதன் அரசியல் வடிவமான திமுகவை வீழ்த்துவது, விரட்டி அடிப்பது என்கிற இலக்கோடு தமிழர்கள் செயல்பட்டால்தான் இந்த மண் காக்கப்படும். இல்லை, நீங்க மட்டும் இல்லை, தமிழ் தேசியம், தமிழர் உணர்வாளர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி என்ன தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு வந்து திமுக மீது வன்மம்? திமுக தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கிறது. ஈழத்திற்கு எதிராக இருந்து இந்தியாவிற்கு துணை போய் ஈழத்தை அழித்ததை கண் முன்னாடி நம்ம பார்ப்போம். நீங்கள்லாம் அதுல இருந்து தான் அந்த களத்திற்கு வந்திருக்கிறீங்க. எனவே இந்த இனத்திற்கு இன்னும் சொல்ல போனால் தமிழினம் தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்று ஓட்டத்தில் இதுவரை கண்டிராத பெரும்பகை, தீரா பகை, தீர்க்கப்பட வேண்டிய வகை திராவிடர் தெலுங்கர் கருணாநிதி.
அவர் கட்டி எழுப்பிய அரசியல் என்பது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்வார்கள். தமிழ் வாழ்க என்று சொல்லுவார்கள். அவர் குடும்பத்திலும் தமிழ் இருக்காது. அவருடைய குடும்ப தொலைக்காட்சிகளிலும் தமிழ் இருக்காது. அவர்கள் ஆண்ட இந்த நாட்டிலேயும் தமிழர் அடையாளங்களை எல்லாம் அளித்தார்கள். எங்கேயும் வணிக கடைகளுக்கு வந்து பதாகைகள் வந்து தமிழ் பேர் கிடையாது. இதெல்லாம் வந்து சட்டம் போட்டு ஒரு நாளில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். எனவே இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ, நான் நல்லது செய்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் கெட்டது மட்டும்தான் செய்வார்கள். இதுதான் திராவிட மாடல் என்று தமிழர்கள் இன்றைக்கு வந்து விளங்க தொடங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுக்கு சம்பந்தமாக தொடர்புடைய ஒரு நிறுவனம் ஜி ஸ்கொயர் ஆகட்டும், தற்பொழுது திமுக அமைச்சரவையில் அங்கம் வகித்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நண்பர்கள், அவர் தொடர்புடைய இடங்களில் வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை செய்தார்கள். அதன் பிறகு வந்து அவர் கைது செய்யப்பட்டார். அப்புறம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்து இதய அடைப்பு சிகிச்சை வேற செஞ்சாங்க அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் வந்து பாஜக வந்து என்ன செய்யுதோ, எதிர்க்கட்சியினரை வந்து மிரட்டுது, ஆளுங்கட்சியினரை. எந்தெந்த மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக அவர்கள் கூட்டணி கட்சியில் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து பாஜக தனது அடக்குமுறையை வந்து ஏவி கொண்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா? இல்லை இந்த கைது இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து சரிதான், சட்டப்படிதான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாமா? இது இது எல்லாமே நாடகம். பிஜேபி, திமுக, அதிமுக, இது காங்கிரஸ் எல்லாமே கூட்டுக்களவாணிகள். மக்களை இவர்கள் முட்டாளாக்குகிறார்கள். இதுதான் பச்சையான உண்மை. தேவைன்னா இதே முக ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவில் இருக்கிற போது பேசிய பேச்சு என்ன பேச்சு? ஊழல் பேர்வழி. இந்த ஊழல் பேர்வழியை கொண்டு வந்து கட்சியில நீ எதிர்தரப்புல இருந்து நீ களவாங்குற போது நீ களவாணிப்பைய, என் கூட சேர்ந்து நீ களவாண்டினா நீ நல்லவைய. இதுதான். இதே தான் இப்ப பிஜேபிக்கு இப்ப நாளைக்கு போட்டு செந்தில் பாலாஜியினுடைய சிக்கல்லாம் தீர்ந்துடும். அங்க களவாங்காத, என் கூட வந்து களாண்டு விடு எங்களுக்கு. இதுதான். எனவே இது வந்து மக்களை ஏமாத்துறாங்க. எவன்ட்டையும் வந்து அறம் கிடையாது, உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது. எல்லாமே நாடகம். அவரவர்கள் சுயநலனுக்கான கேவலமான அரசியலை வந்து அவங்க செய்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு நடந்தது என்பது அதாவது ஒரு 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 மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய உயிர் பாதுகாக்கப்படணும், அவ்வளவுதான். அவர் ஊழல்வாதி என்றால் அதை வந்து சட்டத்தின் முன் வந்து நிறுத்தணும். அவர் மட்டும் ஊழல்வாதி இல்லை. இன்றைக்கு இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தில், அது மாநில ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய ஒன்றிய நடுவண் அரசனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எவனும் யோக்கியம்லாம் கிடையாது. எல்லாருமே களவாணி பேக தான். சும்மா சொல்லிக்கிறது, ஒருத்தன் சொல்லிக்கிறது. மற்றபடி இந்த மக்கள் வந்து ஏமாளிகளாக்குறாங்க, மக்களை வந்து இவர்கள் கோமாளிகளாக்குறாங்க. இதற்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் தீர்வு என்பது தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கை வழி அரசியல் அதிகாரத்துக்கு வர்ற போதுதான் இவர்களை போன்ற ஏமாற்று பேர்வழிகள், பித்தலாட்டு பேர்வழிகள் அனைவரும் வந்து விரட்டி அடிக்கப்படுவாங்க. மற்றபடி செந்தில் பாலாஜியினுடைய இது வந்து அது என்னங்கிறது தெரியல, அது எதில் போய் முடிய போறதுங்கிறது தெரியல. தொடர்ச்சியாக திமுக தனக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்கள வந்து கொலை செய்த வரலாறுகள் வந்து வரலாற்றில் நிறைய. நான் இன்னொரு விஷயம் கேட்கணும். நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்கு, ஒரு க்ரௌட் பில்லர் அவர். அதே போல ஒரு முக்கியமான அமைச்சர். நீங்க வந்து மற்ற திமுகவின் கடந்த காலங்களில் ஏதாவது தெரியாமல் இல்ல சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், அது செந்தில் பாலாஜிக்கும் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? ஆமாம். செந்தில் பாலாஜியினுடைய மனைவி கூட போய் அங்க பார்க்க முடியாத நிலைன்னு சொல்றாங்க. தனியார் மருத்துவமனையில் எப்படி வந்து திமுகவினுடைய குடும்ப மருத்துவமனை தானே அது, அவருடைய மருத்துவமனை தானே. அந்த மருத்துவமனைக்குள்ள எப்படி வந்து நீங்க ஒரு ஒரு அரசு ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவரை, வழக்கு தொடுக்கப்பட்டவரை நீங்க எப்படி தனியார் மருத்துவமனையில் வச்ச வரலாறே கிடையாது, எப்படி அனுமதிக்கலாம்? ஏன் அரசு மருத்துவமனை இல்லையா? அங்க அரசு மருத்துவமனையில் வந்து அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை வந்து இந்த நாட்டில் யாருமே செய்யலையா? அப்ப இது எல்லாமே வந்து மர்மமாக இருக்குது. அப்படிங்கிற என்ன நாச்சில் நடக்கலாம். செந்தில் பாலாஜியினுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் அதுக்கு வந்து ஸ்டாலின் குடும்பம் தான் வந்து பொறுப்பு. அவரை போய் யாரெல்லாம் ஓடி ஓடி பார்க்குறான், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சபரீசனுக்கு அங்க என்ன வேலை? ஏன் சபரீசன் போய் பார்க்கக்கூடாது? ஏன்னா ஸ்டாலின் மருமகன், ஒரு நட்பின் ரீதியாக வந்து போய் பார்க்கலாம்ல. நீங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத பாருங்க.
அடுத்து மு க ஸ்டாலின் மீது அதான் பாய போறாங்க. இதெல்லாம் மிரட்டுகிற அரசியல். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இந்த மிரட்டலுக்கு நீங்க வந்து பயப்பட மாட்டீங்க. 5 நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே கொள்ளை கூட்டம். கோடி கோடிகளாக கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு எத்தனை இப்ப 30,000 கோடி அதானே? அதான் அந்த ஆடியோவில் பேசணும். எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். ஒரு நாள் ஒரு வேளை உணவுக்கு வழி இல்லாம இங்க எத்தனை மக்கள் இந்த நாட்டில் வந்து உறங்க போறான். இன்னும் வந்து வறுமையும் கொடுமையிலையும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறது. இவ்வளத்தையும் கொள்ளையடிச்சு இவங்க எங்க போறாங்க? கடைசியில் நீ மண்ணுக்குள்ள தானே போகணும். வாழ்க்கை தத்துவத்தையும் உலக மகத்துவத்தையும் உணராமல் இவர்கள் மனிதர்களாகவே இல்லை. ஏதோ பல நூறு அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து இயற்கை, அதாவது இப்படி தன்னுடைய தேவைக்கு போக, தன்னுடைய தேவையை கடந்து, அது நிலமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இது போன்று சொத்து சேர்த்தவர்கள் எல்லாமே சுவடு தெரியாமல் அழிந்து போன வரலாறு தான் கடந்த கால வரலாறு. இங்க ஜமீன்தார்கள் சொல்லுவோம். ஜமீன்தார்களுடைய அரண்மனை எல்லாம் போய் பாருங்க. கட்ட மண்ணும் குட்டிச்சோரா இருக்கும். வாரிசுகள் இருக்க மாட்டான். அப்படி 1-2 பேர் தப்பி இருந்தா அவன் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப காலம் கிடையாது தம்பி. ஜமீன்தார்களுடைய வரலாறு என்பது ரொம்ப காலம் கிடையாது. வெறும் 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்குள்ளதான். எனவே அதே நிலை இந்த கொள்ளை கூட்டம், அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சி இழவாக இருக்கட்டும், இவர்களுடைய நிலையும் அதுதான். ராஜபக்சேனுடைய அட்டூழியங்கள், அக்கிரமங்களுக்கு அந்த எந்த மக்கள் ராஜபக்சே வந்து ஒரு கதாநாயகன் போல கருதினார்களோ அந்த மக்களே அவனுடைய குடும்பத்தை ஓட விட்டு செருப்பால் அடிச்சு, அவன் அப்பன் சிலையெல்லாம் இடிச்சு நாட்டிலே வாழ முடியாம விரட்டி அடிச்சாங்க. அதாவது ஒரு மகிழுந்திலிருந்து இறங்கி ஒரு உலங்கூர்தியில ஏறுவதற்கு ஓடுதான். அந்த நிலை இங்க இருக்கக்கூடிய திராவிட கொள்ளைக்காரர்களுக்கும் வரும். அதை இயற்கை வந்து அதை சரி செய்யும். எப்பவுமே இயற்கையை மிஞ்சி எதுவுமே கிடையாது. இயற்கையை நம்பி, அறத்தை நம்பி தமிழினம் இருக்குது. அதனால் தான் அழியாம இருக்குது இந்த இனம். இந்த உலகத்தில் எத்தனையோ படையெடுப்புகள் நடந்திருக்குது. எத்தனையோ இனங்கள் வந்து அழிந்து உருத்தெரியாமல் போயிருக்கு இந்த உலக வரலாற்றில். தமிழினம் நிக்கினா அறத்தின் வழி நிக்கி, இந்த அறத்திற்கு புறம்பாக திராவிடம் நிக்கி. எனவேதான் நாம வந்து திராவிடத்தை கருத்தியலாகவும் வீழ்த்தணும், அரசியலாகவும் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.